7 நாளைக்கு ஆரோக்கியமான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் டின்னரோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ராகி மாவை கொஞ்சமாக வாயில் எடுத்து போட்டு பாருங்கள். அந்த மாவு வந்து கசப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாவை யூஸ் பண்ண வேண்டாம். கசப்பு இல்லைன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கசப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாவு ரொம்ப பழைய மாவுன்னு அர்த்தம். கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 வெங்காயம், 3 கப் ராகி மாவு, 4 வரமிளகா, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலை பதிலாக நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்தூட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. 2 அடை சாப்பிட்டாவே பெரியவங்களுக்குலாம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள். கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கணும். ரொம்ப குழக்குழன்னு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு அந்த அடை தட்டுற அளவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு லூஸாக பிசைஞ்சிருக்கேன்ட்டு. இது செய்ய கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ ஒரு பட்டர் ஷீட், அப்படி இல்லைனா வாழை இலை, அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோட்டி வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா மெலிசாக தட்டலாம். எவ்வளோக்குள்ள மெலிசாக அவங்களால தட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாழை இலையில் எண்ணெய் தடவி கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வாழை இலையும் கிடைக்கல, பட்டர் ஷீட்டும் கிடைக்கலனா நீங்கள் இந்த பிளாஸ்டிக் எண்ணெய் கவர்லாம் இருக்கும்ல, அந்த கவரை கூட கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்ல இரும்பு தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆகணும். அந்த தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ராகி ரொட்டியை வந்து இதில் வந்து தட்டிக்கலாம். நம்ம தோசைக்கல்லையும் அந்த காலத்து பாட்டிலாம் தோசைக்கல்லே அப்படியே டேரெக்டாக தட்டுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் மொத்தமாக வரும். நம்ம இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மெலிசாக கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நீங்கள் சிம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். கொஞ்சம் முறுமுறுன்னு கொஞ்சம் இதாக கிடைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டி வேகத்துக்கு மட்டும் தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தோசைக்கல் சூடாகிடுச்சுன்னா டக்குன்னு எல்லா ரொட்டியும் நீங்கள் திருப்பி போட்டலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுடலாம். ஃபஸ்ட் ரொட்டி மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு போடுங்க. இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு சாக்லேட் கலரில் வருது, டார்க் ப்ரௌன் கலரில் வரும். ரொம்பவே ஹெல்தி. குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்து இது கொடுத்து பழக்குங்க. ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மேலே நீங்கள் டாப்பிங்க்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட சட்னி, சாம்பார், வெறும் அடையாக கூட வச்சு சாப்பிட்லாம். 5 மினிட்ஸில் ஒரு டின்னர் பண்ணோன்னா இந்த ரவா இட்லி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி. இது வந்து ப்ரீமிக்ஸ் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலி இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறப்ப வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால சும்மா காமிச்சிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா வந்து இந்த ஆயிலில் நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு கேரட் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் வந்து அந்த ஆயிலில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த இட்லியில் இது வந்து போடுறப்ப நல்லா நடுவில் கலர்ஸாக இருக்கா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு எனக்கு வந்து மொத்தம் வந்து 12 இட்லி கிடச்சிச்சு. கரெக்டாக சின்ன இட்லியாக மொத்தம் 12 இட்லி கிடச்சிச்சு. இந்த ரவையை வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எல்லாமே இந்த ப்ரீமிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கேரட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேரட்டை திருப்பி போட்டுட்டு டேரெக்டாக 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு நீங்கள் வந்து பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஆட் பண்ணல. அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இட்லி கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் வரும். லைட்டாக கொத்தமல்லி இலைகள் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். தோசை மாவு பேட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இட்லிலாம் ஊற்றுவீங்களா, மாவு கொஞ்சம் இட்லினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தோசைனா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ வாட்டர் ஊற்றி கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 10 நிமிஷம் தான் ஆகும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கேரட் வந்து ஆப்ஷனல் தான். ரவையை வறுத்து எவ்வளோ ரவை போடுறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக தயிர் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். ரவை இட்லி ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே ஈஸி. ஜஸ்ட்டு தயிரை ஊற்றி கலக்கி உப்பு போட்டிங்கன்னா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன இட்லியாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அந்த இட்லி வைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இது 10 இட்லி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். குத்தி பார்த்தா கத்தியில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணேன். இந்த பேக்கிங் சோடா கூட நான் ஆட் பண்ணல. அது பார்க்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸி. 5 to 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிவப்பு சோளத்தில் தான் ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் பார்க்கலாம். இந்த சிவப்பு சோளத்தில் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு கப்போ ஒரு டம்ளரோ, ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் சிவப்பு சோளம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி. கருப்பு உளுந்து எடுத்தால் மிகவும் நல்லது. கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் ஊறிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ தூரம் ஊறிருக்கு பாருங்கள். அரிசி எல்லாம் நல்லா 3 மணி நேரம் ஊறவும் நல்லா இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஊறணும். நீங்கள் 2 மணி நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறினா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இது வந்து இந்த மாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே புளிச்சிரும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணுங்கள். இது காலையில் பண்ணிங்கன்னா நைட்டுக்கு சாப்பிட்லாம். இது மாதிரி எனக்கு மொத்தம் 3 டைம் வந்துச்சு மாவை மிக்சியில் போட்டு அரைக்கிற ஸ்டேஜுக்கு. கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா எல்லா டைமும் ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக புளிக்கும். இந்த சோளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 மணி நேரத்துலேயே நல்லா புளிப்பு தட்டிடும் மாவு. ஸோ அதனால் இது வந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். எவ்வளோ தூரம் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் ஆட்டினீங்கன்னா சாயந்தரம் சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் சாப்பிட முடியாது, பயங்கரமாக புளிச்சிரும். நீங்கள் வேணால் இப்போ ஃபர்மெண்ட் ஆனோடனே உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டு செஞ்ச மாவோட குழிப்பணியாரத்துக்கு பண்ணுற மாவோட இதை கொஞ்சம் கலந்து வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா நீங்கள் நைட்டும் காலையிலையும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நைட்டு மட்டும் வர மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அவ்வளோ ஆனால் அதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குது.
வெங்காயம் எடுத்துக்கலாம் குழிப்பணியாரத்துக்கு. அதை அரிஞ்சிட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அயன் டெஃபிஷியன்சிலாம் வராமல் இந்த சோள பணியாரத்தில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட் போட்டிருக்கேன். பீட்ரூட், கேரட் இது மாதிரி என்ன வேணாலும் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வெங்காயம், கேரட் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற குழிப்பணியார மாவோட இந்த சிவப்பு சோளம் மாவு குழிப்பணியாரம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், குழிப்பணியாரம் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரம் கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் ஆர் கீ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனா கண்டிப்பாக நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து எல்லா சைடு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழிப்பணியார மாவு ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றிக்கிறேன். சிம்லேயே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தா வெந்திருக்காது. ஸோ அதனால் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இவ்வளோ அழகாக திருப்பி வருது பாருங்கள், கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை. ஸோ இது டின்னருக்கோ அல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எதுக்காச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தாவே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சோளக்குழி பணியாரம். நான் வந்து இட்லி பொடி சாம்பாரோட எனக்கு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமையில் 100% வீட் வெறும் கோதுமையை வச்சுமே சூப்பரான நூடுல்ஸ் வீட்டிலே பண்ணலாம். ரொம்பவே ஹெல்தி, எவ்வளோ வேணாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக ரொம்ப ஹீட்டானதில் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு லைட்டாக தண்ணியை ஹீட் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போதும் நான் வந்து பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணுவேன். இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக அந்த வெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் பிசைகிறதோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த நூடுல்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு அமுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு தட்டு போட்டு 1/2 மணி நேரம் கிட்ட நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு டைம் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த நூடுல்ஸ் பண்ணுவோம்ல, ஆக்சுவலி நம்ம அந்த காலத்து முறுக்குக்குள்ளெல்லாம் வச்சு நம்ம வந்து கையிலலாம் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா சத்தியமாக நூடுல்ஸ்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி முறுக்குக்குள்ளே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு செமையாக யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே டக்குன்னு பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த முறுக்குக்குள்ளே இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. இதில் இடியாப்பம், முறுக்கு எல்லா அச்சுமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கோன் அந்த கேக்குக்கு இது பண்ணுற இதுவுமே கொடுத்துருப்பாங்க. நல்ல தண்ணி வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி புழிஞ்சுலாம் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே அழகாக வந்துடும். நல்ல தண்ணி வந்து கொதிக்கணும் ஹையில். இது கரெக்டாக 5 நிமிஷம் வரைக்கும் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வேண்டாம். நான் வெறும் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு உதிரியாகவே வந்துருச்சு. எனக்கு வந்து வளவளன்னு இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டலை. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, உடனே அதில் வந்து ஒரு பச்சை தண்ணியை வந்து 2 டைம் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக உதிரியாக வந்துடும். இப்போ அதே பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம், அது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கேரட் மீடியம் சைஸ் 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது முட்டைக்கோஸ், ஒரு 1/2 முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வந்து ஒரு 60% அளவுக்கு இந்த ஆயிலே நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ வந்து நான் எக்கு வந்து ஏன் ஆட் பண்ணுறேன்னா,
எக்கோட டேஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் வந்து நான் ஆக்சுவலி இந்த மாதிரி வெஜ்ஜாக பண்ணாலும் இதோட நீங்கள் வந்து எக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜ் நூடுல்ஸாகவும் பண்ணிக்கலாம். எக்குனா எக்ஸ்ட்ரா அந்த எக்கையும் போட்டு காய்கறி எல்லாமே போட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சத்து அதிகமாக இருக்கும், டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 4-5 முட்டை போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா பெப்பர், உப்பு முட்டை கூட போட்டு நல்லா அந்த கோஸோட வெஜிடபிள்ஸ், கோஸ், கேரட்டு, ஆனியன் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுறேன் அந்த எக்கை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா அதில் மிங்கிள் ஆகிடும். அந்த எக் வந்து நல்லா அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம எக்கு தனியாக சாப்பிட்றோம், அந்த எக்கோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு அந்த நூடுல்ஸ் எடுத்து வைக்கும் போதுமே தெரியும். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். ஆக்சுவலி சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மேகி மசாலா தனியாக கிடைக்கும், அது போட்டிங்கன்னா கடையில் சாப்பிட்ற அப்படியே டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு அந்த நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிங்கிள் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன சாஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப சில்லி சாஸ். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம அந்த சிக்கன் மசாலா போட்டு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், அதனால் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ். இது ஆல்ரெடி 100% இந்த நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதோட டேஸ்ட் இறங்குறதுக்காக சாஸ் ஊற்றிட்டு லைட்டாக சிக்கன் மசாலா போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. முட்டை போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான ராகி இட்லி அண்ட் கிறிஸ்பியான ராகி தோசை எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசையோட இந்த மாதிரி இட்லி தோசை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரே கப்பில் இல்லைனா ஒரே டம்ளர் இந்த மாதிரி அளந்துக்கணும். 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு 3 கப் ராகி. இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. நம்ம அரிசியும் ராகியும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடணும். ராகியில் நிறைய அழுக்கு இருக்கும், ஸோ அதனால் நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி க்ளீன் ஆகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து 1 டம்ளர், வெந்தயம் 1 டீஸ்பூன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இந்த மாதிரி போட்டு ஆட்டி லைட்டாக தண்ணி தெளித்தா தான் மாவு வந்து ஃப்ளஃபி ஆகும். அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஆட்டி விட்டு இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி உளுந்து வலிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு அரிசியும் ராகியும் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும், ஆனால் ராகி மசிய கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வலிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கையில் கரைச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் வந்து உப்பு போட்டு நல்லா கையில் இந்த மாதிரி கரைச்சி விடுங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். இது வந்து மூடி வச்சிடலாம். ஃபர்மெண்ட் ஆகட்டும் 5-6 மணி நேரம். இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா புசுன்னு பொங்கி வந்திருக்கு, இதனால் கையில் கரைச்சதுனால. சப்போஸ் நீங்கள் மிக்சியில் ஆட்டுறீங்கன்னா இட்லி வந்து ஃப்ளஃபியாக வராது, கிரைண்டரில் ஆட்டினா மட்டும்தான் இட்லி வந்து ஃப்ளஃபியாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும், அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இது மூடி நல்லா ஆவி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி எடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்படி கையில் வச்சு அந்த இட்லி வந்து ஒட்டாமல் வரணும். தண்ணி தொட்டு இப்படி கையில் எடுத்துன்னா இட்லி ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இதுக்கு தண்ணி தெளிக்கணும் இல்லை, நீங்கள் கமுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அழகாக தண்ணி தெளிக்காமல் அழகாக இட்லி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாகவே வந்துடும். சூப்பராக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட. இது கூட வந்து நான் வந்து கார சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, இந்த 3 சட்னியுமே இந்த இட்லிக்கு வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். சாம்பாருமே நல்லாயிருக்கும். சூப்பரான இட்லி ரெடி. இதே மாவில் நான் அன்னைக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன், அதுவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க. பாருங்கள், தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா மெலிசாக நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும் தோசை, சூப்பராக வரும் தோசை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரேஷியோ மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டான தோசை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி நம்ம கால்சியம் சத்து நிறையா இருக்க ராகி இடியாப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களாம் கஞ்சி மால்ட்டு இந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ராகி இடியாப்பம் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் ராகி மாவும் அளந்துக்கலாம். 2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இந்த ஆயில் எதுக்காகனா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமே இருக்கும். 2 கப், கரெக்டாக 2 கப்பு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த தண்ணி வந்து பத்தாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அடுப்புலேயே வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி பத்தாமல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிண்ட வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கும். 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா கையில் நெய் இல்லைன்னா ஆயில் இது எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. நீங்கள் மூடி வைக்கிறனால அதிலே வந்து 80% வந்து நம்மளுக்கு மாவு நல்லா வெந்துடும். நல்லா சாஃப்டாக வரும். நெய் தடவுனிங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம 2 கப் தண்ணி ஊற்றுனதுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு. இதில் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விட வேணாம். 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி, உப்பு, எண்ணெய். 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் புளியறதுல லைட்டாக ஆயில் இல்லைனா நெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக அந்த இதில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு மூடிட்டு இட்லி கொப்பரையில் நீங்கள் துணி போடாமல் டேரெக்டாக ஆயில் ஊற்றி இந்த இடியாப்பம் புளியலாம். நான் வந்து இட்லி துணி வந்து போட்டுட்டு அது மேலே வந்து நான் அந்த ராகி இடியாப்பத்தை வந்து புளிஞ்சு விட்றேன். நல்லா பூ போல் வருது. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, மாவு வந்து நல்லா லூஸாக இருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த ராகி இடியாப்பத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆகிடும். மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் தான், டக்குன்னு வெந்துடும் ஆவியிலே இருக்கிறதுனால. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடும். இது கூட தேங்காய் பால் அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி இல்லைனா கறி குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இதில் வெறும் தேங்காய் நாட்டு சர்க்கரையுமே போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. மார்னிங் எல்லாம் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓரத்தில் கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா மொத்தமாகவும் சாஃப்டாக சூப்பரான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் பச்சரிசி எந்த பச்சரிசி வேணால் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு மேலே 1 கைப்பிடி அளவு உளுந்து கரெக்டாக இருக்கும். நான் இது மாதிரி 2 பேட்சாக எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் பச்சரிசி, இது மாதிரி 2 கைப்பிடி உளுந்து. அப்புறம் அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்காக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது ஆப்பத்துக்குங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அரைக்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி அவுல், சிவப்பு அவுல் இல்லைனா வெள்ளை அவுல் எந்த அவுல் வேணால் எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த அவுல் எடுக்கிறோன்னா அந்த ஆப்பம் நல்லா செம்மையாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரத்துக்கு இந்த அவுல் நல்லா ஹெல்ப் பண்ணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அவுலை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 3 மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிடுச்சுன்ட்டு. இதில் என்ன, 1 டம்ளர் பச்சரிசி, 1 கைப்பிடி உளுந்து, வெந்தயம். இதுதான் ரேஷியோ. காலையிலைக்கும் நைட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தானே இருக்குது குவான்டிட்டி, ஸோ மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஆப்ப மாவுங்கிறது நல்ல தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளே மெலிசாக வரும். அதனால் நல்ல தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட நரநரப்பு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பேட்ச் வந்துச்சு. ஏன்னா நான் 2 டம்ளர் பச்சரிசி போட்டதுனால 2 டைம் வந்து எனக்கு 2 பேட்ச் கிடச்சிச்சு.
இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஊற வச்ச அவுல் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல, நீங்கள் கரெக்டாக அரைக்க போகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும். இதுதான் அந்த ஆப்பத்துக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் 1 கப் தேங்காய், அவுல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி 1 கப் தேங்காய். 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய். நல்லா தண்ணி ஊற்றி இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலையில் ஆட்டி வச்சிங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகட்டும், நைட்டு வந்து டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு மாவு போட்டு நல்லா கரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் புளிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி, மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாக மெலிசாக வரும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக அந்த ஆப்பம் சட்டியில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆப்பம் வந்து நல்லா மொத்தமாயிரும். இப்போ அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1.5 கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் நல்லா மெலிசாக கிடைக்கும் நம்மளுக்கு ஆப்பம். நடுவில் மட்டும் மொத்தமாக இருக்கும். மிச்சம் இருக்க மாவு அப்படியே நடுவில் கொண்டு வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, இந்த ஆயில் வந்து ஆப்ஷனல் தான், நான்ஸ்டிக்னால அது அப்படியே தானாக வந்துடும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சிம்லேயே வைங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். சிம்லேயே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் அழகாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சுட சுட இந்த ஆப்பத்தோட நம்ம வந்து தேங்காய் பால், தக்காளி தொக்கு, தேங்காய் பால் சொதி, இது மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி அட்டகாசமாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஆப்பம் வரும். இந்த ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.